இருக்கீங்கப்பா. ஆமாப்பா, நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்கப்பா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க எங்களோடு கூட இருக்கிறதுனாலப்பா போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவ. நல்ல அறிக்கை பண்ணுங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நல்ல அறிக்கை பண்ணி, இயேசு நீங்க இருக்கையில நான் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில போவதில்லை. பாடுவோமா? ஆமே. ஓஹோ, போவதில்லை. அதிசய தேவ நீங்க தானே, நீங்க தானே. அதிசய தேவ நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவ நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசயமானவர் அவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன். இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. 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 ஓஹோ, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து. நல்லா சொல்லுங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே பார்த்து கொள்வீங்க.
பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சோர்வுகள் வரும் வாழ்க்கையில. பெரிய பெரிய ஊழியக்காரர்களும் சோர்ந்து போனதுண்டு. வேதத்தில் பார்க்கிறோம். எலியா, எலிசா, இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்கள். எசபேலை பார்த்து என்ன பண்ணிட்டாங்க? பயந்து ஓடி போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டார், சோர்ந்து போயிட்டார். ஆண்டவரே போதும் அப்பா, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்கன்னு. அப்போ ஆண்டவர் பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொன்னார். ஹல்லேலூயா. நீங்க இருக்கையில எல்லாமே நீங்க பார்த்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. யார் அமைதியா இருக்காங்களோ அவங்களுக்காக தான் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமா, அநேக வேளையில நம்ம போய் கேட்டுடலாமா, நம்ம போய் பேசிடலாமான்னு தோணும். ஆனா நம்ம அமைதியா இருக்க போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர், இந்த நாளில் சோர்ந்து போனவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்லுங்க எல்லாரும், நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க. அப்பா, உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. உமக்கு ஒரு விட்னஸ் தேவையில்லைப்பா. இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு விட்னஸ் தேவை. ஆனால் ஆண்டவருக்கு விட்னஸ்லாம் தேவையில்லை. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். ஹல்லேலூயா. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தாங்க. இந்த ஆண்டு வெளிச்சத்தின் ஆண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை எங்கெல்லாம் கொண்டு போகிறாரோ அங்கெல்லாம் ஒரு வெளிச்சம் உண்டாகும். ஹல்லேலூயா. நம் மூலமாக குழப்பம் வரக்கூடாது. நம் மூலமாக மற்றவர்களுக்கு இடரல் வரக்கூடாது. நம் மூலமாக மற்றவர்களுக்கு வெளிச்சம் வர வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி நல்ல உற்சாகமா பாடுங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே. ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே. ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கொஞ்சம் வலிமை பார்த்து எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரண நீங்க தானே. சர்வ சமாதான காரண நீங்க தானே. ஓ இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆண்டவரே, கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட
5 நாள் விடுமுறை, அநேகர் ஊருக்கெல்லாம் போயிருப்பாங்க. அவங்க போயிட்டு சந்தோஷமாக பாதுகாப்போடு கர்த்தர் திருப்பி கொண்டு வருவாராக. ஹல்லேலூயா. அதனால் எல்லாருக்கும் வாழ்க்கையில் என்ன வேணும்? ஒரு ரெஸ்ட் வேணும். எல்லாருக்கும் சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்கணும், நல்லது தான். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பாராக. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா. ஜெப ஆவி ஊற்றணுமே, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தேசத்தில் நடக்கிற காரியங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த நாட்களில் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படணும், ஒரு மறுரூபம் உண்டாகணும். சபைக்குள்ளேயே ஒரு எழுப்புதல் வரலன்னா வெளியே வராது. இந்த நாட்களில் இந்த ஜெப ஆவி ஊற்றப்படணும்னு சொல்லி நல்ல உற்சாகமாக நம்ம ஜெபிக்கணும். மற்றவங்களுக்காக நம்ம பாரப்படணும். சபையை குறித்து, ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து உண்மையான ஒரு அக்கறை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நான் ஏறெடுக்கணுமே. இந்த பாடலை நல்ல கையை தட்டி நல்லா பாடலாமா? ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜெபம். ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. பாடுங்க. ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜெபம். விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜெபம். ஸ்தோத்திர பலி எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. பாடுங்க. ஜெப ஆவி ஊற்றுமையா. எஸ் லோர்ட். ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜெபம். ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. பாடும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெப எங்க மேல ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படணும்ப்பா. ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜெபம். ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். எந்நேரமும் நான் பாடுங்க உற்சாகமா. எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒடுத்து,
உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் ஜெபாவி ஊற்றுமையா. எஸ் லார்ட், ஜெபாவி ஊற்றுமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பிங்க் கலர்ல ஒரு ஸ்தோத்திர பலி புக் இருந்துச்சு. அது 1500 ஸ்தோத்திரம். பைபிளில் ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு ஊழியக்காரர் போட்டிருக்கிறார். உண்மையாக சொல்கிறேன், அதெல்லாம் நம்ம படித்து கொண்டே ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்தால் கர்த்தருடைய கிருபை இறங்கி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. உண்மையாக பாருங்கள், மனப்பூர்வமாய் ஸ்தோத்திர பலி செய்யுங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். எப்படி பண்ணுமா? மனப்பூர்வமாக, ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் அவர் ஹார்ட் வி ஷுட் தேங்க் காட். அப்படி நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மற்ற எந்த விஷயத்துலையும் நம்ம தலையிடவே மாட்டோம். நம்ம அடுத்தவங்கள பற்றி கவலைப்பட மாட்டோம். மற்றவங்களை குறித்து நம்ம என்ன பண்ண மாட்டோம். அவங்க இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்தால் கர்த்தர் நமக்காக எழுந்தருளி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். சங்கீதம் 50:14 வசனம், 15வது வசனத்தை வாசிக்கலுங்க. யாராவது வாசிங்க. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆபத்தான காலங்களில் நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஒரு சூழ்நிலை, பயங்கர மோசமான சூழ்நிலை, என்ன பண்ணுறது? 2 காரியம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவருக்கு இம்மட்டும் ஜீவனை கொடுத்தீங்க, எத்தனையோ ஆபத்துகள்லேருந்து எங்களை காப்பாற்றுனீங்கன்னு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஒரு பொருத்தனை பண்ணணும். ஆண்டவரே, நீங்கள் இந்த காரியத்தில் எனக்கு வெற்றியை கொடுத்தா நான் உமக்கென்று வாழுவேன், நான் உமக்கென்று ஒப்பு கொடுப்பேன், நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனையை செலுத்தி அதை நம்ம செய்யும்போது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஃபஸ்ட்டு ஸ்தோத்திரம் பண்ணு, ஒரு பொருத்தனை பண்ணு, அதுக்கப்புறம் விண்ணப்பத்தை வை. நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. எல்லாரும் பாடலாமா? அந்த நாட்களில் ஆண்டவருக்கு பிரியமான ஸ்தோத்திர பலிகளை செலுத்த செலுத்த கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜெப, ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜெப எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேலைக்கு போறவங்க ஸ்தோத்திர பலி பண்ண முடியுமா முடியாதா? முடியாதா? ஆமாம். நீங்கள் வேலை செய்யும்போது தேவையில்லாத கதையெல்லாம் பேசாமல், மற்ற காரியங்களில் ஈடுபாடை செலுத்தாமல், ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும், அது எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக இருக்கட்டும், பெயிண்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், ஆட்டோ ஓட்டுறதா இருக்கட்டும், கார் ஓட்டுறதா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையிலும் ஸ்தோத்திர பலி பண்ணுறதுக்கு நம்ம வாயில் ஸ்தோத்திர பலி பண்ணுறதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஆராதிக்கிறதுக்கு 24 மணி நேரத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜெப, விண்ணப்ப ஜெப
இந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், இந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம். இந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நல்ல சத்தமா வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும், பாருங்க, நல்ல கவனிங்க. அவர்கள் நல்ல எல்லாரும் கவனிக்கணும், அந்த வசனம் ரொம்ப முக்கியம். அவர்கள் தேவனை அறிந்தும். பாருங்க, தேவனை அறிந்தவர்கள் யாரு? நீங்களும் நானும் தான். நல்ல கவனிக்கிறோம். நீங்களும் நானும் தான். சபைக்கு வருகிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும், அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமல் அப்படின்னா துதிக்காம ஆராதிக்காம ஸ்தோத்திரியாமலும் இருந்து ஆண்டவரை துதிக்காம ஸ்தோத்தரிக்காம, கர்த்தரை அறிந்தும் ரட்சிக்கப்பட்டும் ஞானஸ்நானம் எடுத்தும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்காம துதிக்காம இருந்தும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரை அறிந்து அவரை மகிமைப்படுத்தாம ஸ்தோத்தரிக்காம இருக்கிறவங்க, அவங்களோட சிந்தனையினால என்ன ஆனாங்களா? வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம். பாருங்க, உணர்வில்லாத இருதயம் தான் ஆண்டவருக்கு துதிக்க மாட்டாங்க, ஸ்தோத்தரிக்க மாட்டாங்க. ஆமா, ஆண்டவர் செய்த நன்மைகள், பாதுகாப்பு, இந்த வாரம் முழுசும் எவ்வளவோ நம்ம பிரயாணம் பண்ணியிருக்கோம். கர்த்தர் நம்ம எவ்வளவாய் பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் எவ்வளவாய் நம்மை நடத்தி இருக்கிறார். இதெல்லாம் நினைச்சு நம்ம ஆண்டவரை துதிக்காம ஸ்தோத்தரிக்காம இருந்தோம்னா, நம்முடைய சிந்தையில நம்ம இது இல்லை அது இல்லை அப்படி இப்படின்னு வீணராய் கொண்டு இருதயம் உணர்வில்லாமல் போகும்போது, வசிங்க, அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. நம்ம இப்போ வெளிச்சத்தை குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. ஸோ ஆண்டவரை துதிக்கிற மனிதனுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றவங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும். முறுமுறுக்கிறவர்கள், முறுமுறுத்து கொண்டே இருக்கிறவங்களுக்குள்ள என்ன இருக்காது? வெளிச்சம் இருக்காது. ஸோ இந்த நாளில் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திர பலியிட்டு தேவனை மகிமைப்படுத்துவது ரொம்ப 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 முக்கியம் என்பதை கர்த்தர் இந்த நாட்களில் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. பாடலாமா அந்த ஒரே ஒரு இந்த ஆண்டு அதிகமாக என்னுடைய வாஞ்சை என்னன்னா, போகிற இடமெல்லாம் ஜனங்களை ஸ்தோத்திரம் பண்ண வைக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்ல வைக்கணும். ஹல்லேலூயா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல கையை தட்டி ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம். இந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், இந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம். இந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே, முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும். முழங்கால்கள் முடங்கணுமே, முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா,
நாங்க முட்டி போட்டு ஜெபிக்கணும்ப்பா, கண்ணீரோடு ஜெபிக்கணும்ப்பா. எல்லாம் குளமாகணும், கண்கள் எல்லாம் குளமாகணும், ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியா எப்போ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடைசியா எப்போ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ணுங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணினார், பவுல் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணினார், தானியேல் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணினார். அவங்க காரியெல்லாம் ஜெயமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களெல்லாம் குளமாகணும். கண்களில் கண்ணீர் வரணும்னா நமக்குள்ள ஒரு துக்கம் இருக்கணும். என்ன இருக்கணும்? துக்கம். எந்த துக்கம்? தேசத்தை குறித்த ஒரு துக்கம், நாட்டில் நடக்கிற காரியங்களை பார்த்த துக்கம், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து துக்கம், ஹாஸ்பிட்டலில் ஜனங்கள் படுகிற வேதனையை பார்த்து துக்கம். அந்த துக்கம், என் வாழ்க்கையில் எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, பிஸ்கட் கிடைக்கல, கேக் கிடைக்கல, எனக்கு மாத்திரம் இதை கொடுக்காம பண்ணிட்டாங்க, அதெல்லாம் அந்த துக்கம்லாம் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. கண்கள் எல்லாம் குளமாகணும். பாருங்க, ஒருத்தருக்காக ஜெபிக்கும் போது அவங்களுடைய பாரத்தை நாம் சுமந்து ஜெபிக்கும் போது நம்முடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். ஹல்லேலூயா. கடைசியா நீங்க எப்போ மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணீங்க? ஜனங்கள் படுகிற பாடுகளை பார்க்கும்போது, ஏசப்பா அவங்களுக்கு ஒரு விடுதலை தாங்கப்பான்னு கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும்போது அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட உண்மையா இந்த பாட்டு பாடிட்டு போறதல்ல, இந்த வாரத்தில் நீங்க தானியேல் 3 வேளை முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினா அவன் காரியம் ஜெயமாய் இருந்தது. நல்ல கரங்களை தட்டி நம்ம பாடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால்கள் முடங்கனுமே, முடங்கனுமே, கண்கள் எல்லாம் குளமாகணும், கண்கள் எல்லாம் குளமாகணும், ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. கையத்தட்டி தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. நாங்கள் ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா. தானியேல் ஒரு அரண்மனையிலே ஒரு பெரிய பதவியில் இருந்தார். என்னவா இருந்தார்? பிரைம் மினிஸ்டராக இருந்தார். ராஜாவுக்கு அடுத்தபடியான ஒரு பதவியில் இருந்தார். அவர் எத்தனை வேளை ஜெபம் பண்ணார்? 3 வேளை ஜெபம் பண்ணார். ஒரு பெரிய பார்லிமெண்ட்டில், அந்த நாட்களில் பெரிய ஒரு அரசாங்கம், பாபிலோனிய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தில் ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருக்கார். அவருக்கு ஒரு குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டெய்லி காலையில் ஜெபம், கொஞ்சம் லஞ்ச் பிரேக்கில் போய் என்ன பண்ணுறாரு? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறாரு. திருப்பி வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் நைட்டில் உட்காந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறார். அவருக்காக மாத்திரமல்ல, நாங்கள் சிறைப்பட்டு இருக்கிறோமேப்பா, இந்த தேசத்தில் நாங்கள் சிறைப்பட்டு இருக்கிறோமே, நாங்கள் எருசலேமில் உண்மை ஆராதிக்க வேண்டியவங்க, இங்கே நாங்கள் பாபிலோனில் என்னவா இருக்கோம்? சிறைப்பட்டு இருக்கிறோமேன்னு சொல்லி தானியேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறவராக இருந்தார். அவருடைய காரியம் எப்படி இருந்துச்சு தெரியுமா?
ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா. ஹalleluya. உண்மையா ஒருத்தர் பாரத்தோடு தேசத்தை குறித்து மற்றவர்களை குறித்து ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். ஆமா, நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய எதற்காக நம்ம எதை செய்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கணும். மனுஷனுக்காக நம்ம எதையுமே செய்ய தேவையில்லை, ஆண்டவருக்காக நம்ம. ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்குற, ஆண்டவர் எதை பார்க்குறார்? நம்முடைய நோக்கத்தை பார்க்கிறார். இவங்க எதுக்காக இதை செய்கிறாங்க, ஏன் செய்கிறாங்க, இது இவங்களுடைய நோக்கம் என்ன, எல்லாவற்றையும் அறிந்த தேவன் பாருங்க, தானியேலின் ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனால கூட பா எனக்கு அந்த கிருபை தாங்கன்னு சொல்லி எல்லாருமா நல்ல கரங்களை தட்டி இந்த பாடல்ல ஒரு பெரிய ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் இயேசப்பா. எங்க குடும்பத்துல ஒரு குடும்ப ஜெபம். ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா இயேசப்பா. மே ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. A prayerless family is powerless family. சொல்லுங்க. A prayerless family is powerless family. ஜெபிக்காத குடும்பம் வல்லமை இழந்த குடும்பம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்கிற குடும்பம் வல்லமையா இருக்கும். ஹல்லேலூயா. A family that prays together stays together. ஆமென். ஜெபிக்கிற குடும்பம் அது ஒன்றாக இணைந்து இருக்கும். வீட்டில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், 2 பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அந்த 2 பேர் கூடி ஜெபிக்கணும். அட்லீஸ்ட் தூரத்தில் இருந்தால் ஃபோன் போட்டாது என்ன பண்ணணும், 2 பேர் ஜெபிக்கணும். குடும்பமாக ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு ஜெப ஆவி கர்த்தர் ஊற்றணும். பாருங்க, ஒரு காரியம் இப்படியா சொல்லப்படுது, ஃபேமிலி ஆல்டர் கேன் ஆல்டர் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்ப சூழ்நிலையை கர்த்தர் என்ன பண்ணுவார், மாற்றுவார். இந்த நாட்களில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த நாளில் திறப்பின் வாசலில் நிற்கணுமே, தேசத்திற்காய் கதறணுமே. ஹல்லேலூயா. தேசத்தில் இந்த 2024ஆம் ஆண்டு பல காரியங்களை திட்டமிட்டு காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது தேசத்திலே கர்த்தர் ஒரு பெரிய மறுரூபத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். திறப்பின் வாசல், ஆண்டவரே அப்பா, வாசலில் நாங்கள் நின்று ஜெபிக்கிற ஒரு கிருபை எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா எல்லாருமாக? ஹல்லேலூயா. திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே, தேசத்திற்காய் கதறணுமே, தேசத்திற்காய் கதறணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே, நிற்கணுமே, தேசத்திற்காய் கதறணுமே, தேசத்திற்காய் கதறணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. இந்த நாட்களில், இந்த பொங்கல் விடுமுறை நாட்களில் ஜனங்க சந்தோஷமாக இருக்கிறது நல்லது. ஆனால் மதுபான கடைகளில் நேரத்தெல்லாம் செலவு பண்ணி குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தெல்லாம் இழந்து போகாதபடி நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கணும். இந்த நாட்களில் எத்தனை வாலிப குடும்பங்கள், ஆண்கள் குடியினால் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு மனைவி கண்ணீர், பிள்ளைகள் கண்ணீர் எல்லாம் பார்க்கும்போது நம்ம தேசத்திற்காக என்ன பண்ணோம், ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் கிருபையாக இறங்குவாராக. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று இந்த பாடலை பாட போகிறோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சி, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் கலங்கி விடாதே, உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். ஹல்லேலூயா. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார்.
செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் கலங்கி விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், நல்ல கரங்களை தட்டி ஆமென். உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை, ஒரு சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். பாடுங்க. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, விடாதே. கூட்டமே, வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. கையை தட்டி. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, என் ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. உன்னை உண்டாக்கினவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். Yes, Lord. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே. அக்கம்பனிமெண்டோட போடுங்க, அக்கம்பனிமெண்ட். நன்றியா துதி பாடு நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர்
போதுமானவர். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவா என்று பாடு. நன்றி. கரங்களை தட்டி எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடோ. துதியினால் இடிந்து விடோ. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. ஆமென் ஆமென் என்று பாடு. நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பிராந்தமே. அவர் சமூகமின் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே. ஏன் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தமே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு வல்லமை வல்லமை உண்டு உண்டு இயேசுவே இரத்தத்தால் இரத்தத்தால். வல்லமை உண்டு பொழிந்தீர் வல்லமை உன்னதத்தின் வல்லமையா. அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. ஆவியின் வல்லமை தேவை தேவா. நல்ல உற்சாகமா வல்லமை தார். ஓ ஓ தேவை தேவா தேவா தேவை தேவா. இப்போ தாரும் தேவா பொழிந்திடும் வல்லமை. விடுதலை ஒவ்வொரு மேலும் இந்த வல்லமை. ஆவியின் வல்லமை மாம்சமான யாவர் மேலோ என் ஆவியை ஊற்றுவேன் என்று. மாம்சமான யாவர் மேலோ என் ஆவியை ஊற்றுவேன் என்று. முப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. வல்லமை யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை. கண்களை மூடி நல்ல வாய்களை திறந்து அக்கினியின் வல்லமை பொழிந்தி உன்னதத்தின் வல்லமை. ஆவியின் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை. ஆவியின் வல்லமை. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஓஹோ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தோல்வி என்றும் எனக்கில்லையே. தோல்வி என்றும் எனக்கில்லையே. தோல்வி
தோல்வி என்றும் எனக்கில்லையே. இங்கு என்னை ஒன்றும் செய்யாது. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், செய்யாது. தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. வெல்லவீனாவதில்லை. பாடுங்க. சுகவீனம் தொடர்வதில்லை. வெல்லவீனாவதில்லை. சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை. சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை. சாபம் என்னை அணுகுவதில்லை. ஒரு சாபம் என்னை அணுகுவதில்லை. கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என் முன்னே நடந்து செல்கிறார். செய்யாது. தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. நல்ல கரங்களை தட்டி hallelujah, we praise you Lord, hallelujah, 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 hallelujah. நன்றி அப்பா. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, எந்த தீங்கும் என்னை அணுகாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது, என் குடும்பத்தை அணுகாது, என் வியாபாரத்தை அணுகாது. கர்த்தருடைய கிருபை என்னோடு கூட இருக்கும். நான் இயேசுவின் பிள்ளை. நான் அவருக்கு பிரியமாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து இயேசப்பா உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை எந்த தீங்கும் அணுகாது, என் குடும்பத்துக்கு எந்த தீங்கும் அணுகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கினா 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 பின்னோக்கினா. எல்லாருமாக இயேசுவின் பின்னே பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கினா 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 பின்னோ. எல்லாரும் உண்மையா உண்மையா. சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே. சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே. சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே. பின்னோக்கினா பின்னோக்கினா. Beat volume. பின்னோக்கினா பின்னோக்கினா. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. No
turning back, no turning back, no turning back, no turning back. சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, பின்னோக்கி. நல்ல ஒரு தீர்மானத்தோடு இந்த ஆராதனையை முடிக்க வேண்டும். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். இந்த உலகத்துல இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சு போய் வீட்டுக்கு போகும்போது அநேக டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அநேக காரியங்கள் நம்மை ஆண்டவருக்கு பின்னால போவதற்கு தடையா இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி செல்ல தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபிக்கலாமா? ஹalleluya. எல்லார கரங்களை Praise the Lord. ஆண்டவருக்கு Hallelujah. நேரா உங்க கரங்களை உயர்த்தி Praise the Lord. ஆண்டவரே Hallelujah. பின்னோக்கி நான் அப்பா ஆண்டவரே Praise the Lord. உலகத்தை திரும்பி Hallelujah. பார்க்காதபடிக்கு ஆண்டவரே Praise the Lord. ஆண்டவரே முன் வைத்த காலை ஆண்டவரே பின் வைக்காதபடிக்கு ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாப்பீரப்பா. எல்லாரும் வாயில திறந்து செபிங்க. ஆண்டவரே எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீரப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பின்னோக்கி செல்லாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் முன்னோக்கி செல்கிறவர்களாய் காணத்தக்க ஆண்டவரே கர்த்தாவே தானியேலை போல 3 வேளை ஜெபிக்கிறவர்களாய் காணத்தக்க ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே ஆவிக்குரிய வளர்ச்சி எங்களுக்கு தாங்கப்பா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவரிடத்துல கேட்போமா? வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே ஆவிக்குரிய வளர்ச்சி எங்களுக்கு நீ தருவீராகப்பா. ஆண்டவரே எங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாயும் கர்த்தாவே அப்பா மற்றவர்களுக்காக அப்பா யோபு தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் செய்த போது அவனுடைய சிறையிருப்பை மாற்றின தேவன், அதே போல ராஜா நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாறத்தக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கர்த்தாவே ஒரு அற்புதத்தை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு எழுப்புதலை உண்டாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எழுந்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க அப்பா அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறீரப்பா. இன்னுமாய் கர்த்தாவே உம்மிடத்துல நாங்கள் கிட்டி சேருகிறவர்களாய் காணத்தக்க ஆண்டவரே வேதத்தை வாசிக்கிறவர்களாய் நாங்கள் காணத்தக்க, வேதத்தை தியானிக்கிறவர்களாய் நாங்கள் காணத்தக்க ஆண்டவரே மற்றவர்களிடத்தில் நாங்கள் வேதத்தை குறித்து கர்த்தாவே காரியங்களை பேசத்தக்க வீண் வார்த்தைகளுக்கு விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு நாங்கள் ஒரு ஆசீர்வாதமான கருவியாய் நீர் எங்களை பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே அப்பா அநேக அற்புதங்கள் நடைபெறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோட கூட இருப்பீராகப்பா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவரே நீர் எங்களோட கூட இருங்கப்பா. எங்க குடும்பத்துல நீங்க வாசம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே எங்கள் வீட்டின் தலைவராய் நீங்க இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உலகத்தில் உள்ள காரியங்களுக்கே நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா உமக்கு கர்த்தாவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே கர்த்தாவே முதலாவது உம்மை தேடுகிறவர்களாய் நாங்கள் காணத்தக்க விசேஷமாய் எங்கள் சபை பிள்ளைகளும் நாங்களும் ஆண்டவரே ஆண்டவரே உம்மை தேடுகிறவர்களாய் நாங்கள் கர்த்தாவே இன்னும் அதிகமாய் கர்த்தாவே அப்பா இந்த வருஷத்துல நீர் எங்களை எடுத்து பயன்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே சபையில வருகிற வாலிப பிள்ளைகள் மத்தியில ஒரு எழுப்புதலை உண்டாக்குவீராகப்பா. சிறு பிள்ளைகள் மத்தியில ஒரு எழுப்புதலை உண்டாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் பாடின வண்ணமாய் ஜெப ஆவியை ஊற்றும் ஐயா. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில ஜெப ஆவியை ஊற்றுவீராகப்பா. ஆண்டவரே தனி ஜெபம் ஆண்டவரே, குடும்ப ஜெபம் ஆண்டவரே, ஆண்டவரே குழுக்களாய் இணைந்து ஜெபிக்கிற ஜெப ஆவிகளை கர்த்தாவே எங்கள் சபையில நீர் ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபிக்க ஜெபிக்க அற்புதங்களை காணத்தக்க ஆண்டவரே
ஆண்டவரே எல்லாவித சத்ருவின் கிரியைகளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அதமாக்கி ஜெயத்தை காணத்தக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஜெபத்தினால ஜெயம் உண்டு ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோமா, ஜெபத்தினால ஜெயம் உண்டு ஆண்டவரே, ஜெபத்தினால ஜெயம் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு ஜெயம் உண்டு ஆண்டவரே, எங்களுக்கு தோல்வி இல்லப்பா. நாங்கள் ஜெயத்தை காண பிறந்தவர்கள் அப்பா. ஆண்டவரே தாயின் கருவிலே எங்களை தெரிந்து கொண்ட தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. எங்களை வழி நடத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் காணத்தக்க, ஆத்தும பாரத்தோடு ஆத்தும சிந்தையோடு நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணத்தக்க, உண்மையாய் உமக்கு நாங்கள் ஊழியத்தை செய்யத்தக்க எங்களுக்கு கிருபையும் பாக்கியத்தையும் கொடுப்பீராகப்பா. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக நன்றி அப்பா. இந்த முதல் ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் ஒரு விசை கரங்களை உயர்த்தி அருமையான பிரதர் மோசஸ் அவர்களுக்காக ஜெபிக்கலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிற அருமையான சகோதரருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து மகனை பாதுகாத்தீரப்பா. ஆண்டவரே எவ்வளவு பெரிய ஆபத்து ஆண்டவரே. ஆண்டவரே ஆனாலும் கர்த்தாவே மகனுக்கு அந்த கையில நடக்க வேண்டிய ஆபரேஷன் அப்பா சீக்கிரத்துல நடக்கத்தக்க ஆண்டவரே கர்த்தாவே நீங்க அற்புதத்தை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த எலும்புகள் கூடட்டும் ஆண்டவரே. மனுஷ கண்கள்ல தயவு கிடைத்து சீக்கிரத்துல கர்த்தாவே ஆண்டவரே மகன் கர்த்தாவே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரத்தக்க ஆண்டவரே கர்த்தாவே கடந்த வருஷத்துல காணப்பட்ட எல்லா கர்த்தாவே பின்மாற்றத்தின் ஆவியை எடுத்து போட்ட ஆண்டவரே இந்த வருஷத்துல மகனை கர்த்தாவே அப்பா நீர் கர்த்தாவே இந்த இடத்துல நீர் அழைத்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை அறிந்த மகன் ஆண்டவரே. ஆண்டவரே மகன் உள்ளத்துல நீர் கிரியை செய்வீராகப்பா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுகம் பெலன் ஆரோக்கியத்தை மகனுக்கு நீர் சீக்கிரத்துல கொடுப்பீராக. அதே போல மிராக்கிளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சிறு பிள்ளைக்கு வேண்டிய சுகத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே கர்த்தா அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம்ல இருந்து கர்த்தாவே அப்பா சீக்கிரத்துல விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னுமாய் கர்த்தாவே ரூபன் பிரதர்க்காக ஜெபிக்கிறோம். மகனை சுகப்படுத்துவீராக. இன்னும் யாரெல்லாம் வியாதி விக்கனத்தோடு இருக்கிறார்களோ தேவன் அப்பா அற்புத சுகத்தோடு சீக்கிரத்துல சபையில ஒவ்வொருவரையும் காண கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்வீராக. எல்லாவற்றிலும் உடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். மீதமான காரியங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. 145ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். ராஜாவாகிய என் தேவனே உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்போம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேல் உள்ளது. கர்த்தாவே உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் வல்லமை அறிவித்து உமது வல்லமை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக,
மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது. ஆமென். 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 இந்த சங்கீதம் ஆரம்பத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்தோத்தரிப்பேன், முடிக்கும்போது என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது. இந்த ஸ்தோத்திரத்தினால தான் அதிகமான கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வாட்டி நியூ இயர் அன்னைக்கு அங்கிள் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, இனி நான் அல்ல நீரே. இதை நம்ம வாழ்க்கையில் நம்ம இதை போட்டு நம்ம ஜெபம் பண்ணோன்னு அதை வச்சு நான் புது ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். இனி நான் அல்ல நீரே, நான் அல்ல நீரே, நான் அல்ல நீரே என் இயேசுவே. இனி நான் அல்ல நீரே, நான் அல்ல நீரே, நான் அல்ல நீரே என் இயேசுவே. எங்கே நான் சென்றாலும் வழி மாறி போனாலும் என்னை தேடி எனக்காக வந்தீரையா. எங்கே நான் சென்றாலும்
கரங்களை தட்டுவோமா, நல்ல உற்சாகப்படுத்துவோமே சில பிள்ளைய. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எவர் இந்த நாளில் கூட தம்பியே பாட்டை எழுதி பாடியிருக்கிறாருன்னா உண்மையாக ரொம்ப சந்தோஷம். நான் அல்ல, நீரே இயேசுவே. ஆமென். கர்த்தர் பெரியவர். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நல்ல நாளுக்காக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அழைத்தவர் உண்மை உள்ளவரப்பா. நீர் முற்றுமுடிய எங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறீர். கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கும்படியாக செபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கொடுக்கறதுக்கு முன்பதாக, இன்றைக்கு என்ன நாள் தெரியுமா? தமிழர்கள் திருநாளில் இன்னைக்கு போகி. போகினா என்ன? பழையவைகளை களைந்து எல்லாவைகளும் புதிதாக்கணும். ஒரு நல்ல பழக்கம் தானே அது, இல்லை? பேர்னிங் ஆல் த ஓல்டு திங்ஸ். பழையவைகளெல்லாம் என்ன பண்ணோம்? சுட்டெரிச்சிட்டு புதிய காரியங்களை நாம் ஆரம்பிக்க வேண்டும். வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. சொல்லுங்க, பழையவைகள் ஒளிந்தன. நான் சொல்லுங்க, பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. ஆமாம், ஆல் த ஓல்ட் திங்ஸ் ஆர் கான் அண்ட் நியூ திங்ஸ். புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன். ஆண்டவர் ஒரு புது சிருஷ்டியாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த ஆராதனை தொடர்ந்து நாம் மிஷனரிகளுக்கென்று காணிக்கைகளை எடுப்போம். தாமஸ் லிவிங்ஸ்டன் ஒரிசாவில் இருக்கிறார், மற்றும் ஜான் சுந்தர் அவரும் ஒரிசாவிலே ஊழியம் செய்கிறார். அது மாத்திரமல்ல, தேசிய ஜெப ஒருங்கிணைப்பு நேஷ்னல் ப்ரேயர் நெட்வொர்க்குக்கும் நாம் பணங்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம். இந்த 3 ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம வேதத்திலிருந்து நான் அவங்களோடு பேசுகிற வார்த்தை, நான் மீண்டுமாக அந்த ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? ஏசாயா. Praise the Lord. சோத்திரம், சோத்திரம். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. அரைஸ் அண்ட் ஷைன். எல்லாரும் சொல்லுங்க, அரைஸ் அண்ட் ஷைன். இது எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை. இந்த ஆண்டில் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் என்ன பண்ணணும்? எழும்பி பிரகாசிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அரைஸ் அண்ட் ஷைன். எல்லாரும் இந்த ஆண்டில், இந்த வருஷத்தில் டிசம்பரில் 27ஆம் தேதியோ 28ஆம் தேதியோ உங்களை கூப்பிட்டு கேட்டாலும், இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்துருக்கிறார்? எழும்பி பிரகாசி. நீங்கள் விரும்பினீங்கன்னா கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். நம்ம தான் எழும்ப வேண்டும். நம்ம போன வருஷத்தில் இருந்த மாதிரியே தான் நான் இருப்பேன் அப்படின்னா அது உங்கள் இஷ்டம். ஆனால் நான் எழும்பி பிரகாசிக்கணும், நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று கேட்டால் கர்த்தர் நமக்கு வழியை காட்டுவார், நம்ம எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாளில் இந்த ஒரு சில வசனங்களை சொல்லி உங்களுக்காக நான் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிங்க, யோவான் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். நான் உலகத்தில் இருக்கையில், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். யார் வெளிச்சம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு தான் வெளிச்சம், இயேசு தான் வெளிச்சம்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டு தான். ஆனால் இந்த வசனம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். 2000 years பேக் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே வாழும்போது இந்த உலகத்திற்கு அவர் வெளிச்சமாக இருந்தார். அவர் இருந்த இடமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது, அவர் போன இடமெல்லாம் இருள் மாறினது. நான் உலகத்தில் இருக்கையில். அப்புறம் அவர் 33.5 வருடம் முடிந்த உடனே அவர் என்ன பண்ணார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆண்டவராக இயேசு பரலோகத்துக்கு போயிட்டாரு. இப்போ பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? வாசிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு என்னவா இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கீங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க. இதுக்கு முன்னால ஆண்டவர் என்ன சொன்னாரு?
நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நல்லா புரிஞ்சிக்கணும். அது ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலேயே வந்தார், உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுத்தார், இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தார். அவர் இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டார், பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, நல்லா புரிஞ்சிக்கணும். இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஆண்டவர் நம்மை குறித்த ஒரு பெரிய ஒரு திட்டம், மெகா பிளான் வச்சிருக்கிறார். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம வீடு இந்த பகுதிக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறதா? என் வாழ்க்கை இந்த பகுதிக்கு வெளிச்சமாக இருக்கிறதா? நான் இருக்கிற குடும்பத்துக்கு முதல்ல ஃபஸ்ட்டு என் ஃபேமிலிக்கு நான் என்னவா இருக்கேன்? வெளிச்சமாக இருக்கிறேன்னா? இல்லைன்னா எப்பா இந்த ஆள் போயிட்டா தான் வெளிச்சம் வரும்னு சொல்லுவாங்களா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்கணும். நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வாசிங்க. மலையின் மேல் இருக்கிற பட்டணம், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, மறைந்திருக்க மாட்டாது. ஹல்லேலூயா. வெளிச்சத்தை கொண்டு போய் எங்க வைப்பாங்க? எங்க வைப்பாங்க? இந்த லைட் எல்லாம் இருக்கு. இந்த லைட் எல்லாம் எங்க தரையில இருக்கா? எங்க இருக்கு? எங்க இருக்கு? மேலே இருக்கு. ஆண்டுடைய பிள்ளைங்க உயர உயர எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். ஆண்டுடைய பிள்ளைங்க கீழே இருக்க வேண்டியவங்க அல்ல, கீழே இருக்க வேண்டியவங்க கிடையாது. ஆண்டுடைய பிள்ளைங்க எங்கே இருக்கணும்? மேலே இருக்கணும். உங்கள் படிப்பு விஷயத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், நீங்கள் செய்கிற வியாபாரத்தில், உங்களுடைய குடும்பத்தின் காரியத்தில் ஆண்டவர் சொல்ற, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. பல்லாவரம் மலையை யாரும் மறைக்க முடியாது. சென்ட் தாமஸ் மவுண்ட் மலையை யாரும் மறைக்க முடியாது. திருநீர் மலை யாரும் மறைக்க முடியாது. ஆனால் பம்மலில் இருக்கிற பார்க் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா தெரியுமா? பார்க்கு தெரியாது, ஏன்னா அது கீழே இருக்குது. ஆனால் மேலே இருக்கிறத யாராலையும் என்ன பண்ண முடியாது? மறைக்க முடியாது. கர்த்தர் நம்மை மறைவாக இருக்கும்படியாக இந்த ஆண்டில் நம்மை அழைக்கவில்லை. கர்த்தர் நம்மை வெளியரங்கமாக கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்கு நம்மை முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். முற்றிலுமாய் என்னை அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் அல்ல நீரே, நான் அல்ல நீரே. நல்ல அருமையான ஒரு பாட்டு பாடினார். ஆண்டவரே எனக்குள்ள உங்களுடைய அக்கினியை போடுங்கப்பா. அக்கினி அந்த காலத்தில் வெளிச்சத்தை கொடுப்பதற்கு நெருப்பை பயன்படுத்தினார்கள். அந்த காலத்தில் இந்த மாதிரி டியூப் லைட் கிடையாது. ஆண்டவராக இயேசுவின் காலத்தில் என்ன கிடையாது? டியூப் லைட் கிடையாது. இருந்ததா? எலக்ட்ரிசிட்டி எப்போ வந்துச்சு? யாருமா கண்டுபிடிச்சா எலக்ட்ரிசிட்டி? யார் கண்டுபிடிச்சா? தாமஸ் ஆல்வா எடிசன். இப்போல்லாம் தாமஸ் ஆல்வா எடிசன் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர் தாமஸ் ஆல்வா எடிசன் தான் என்ன கண்டுபிடிச்சார்? மின்சாரத்தை கண்டுபிடித்தார். ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால் தான் எல்லாம். அதற்கு முன்பதாக அக்கினி, என்னது, நெருப்பு போட்டு தான் என்ன பண்ணுவாங்க? வெளிச்சத்தை உண்டாக்குவாங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்கள். மனம் திரும்புதலுக்கென்றும், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். மனம் திரும்புதலுக்கென்று ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவர், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை, அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார், உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஹல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மனம் திரும்ப வேண்டும், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நாம் ஞானஸ்தானம் பெறணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நிரப்பப்பட்டிருந்தால் நீங்களும் நானும் அந்த எரிந்து கொண்டு பிரகாசிக்கிறவர்களாக இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சு எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும். சொல்றதுலயே நெருப்பு பத்துமா? சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும்
எனக்கு ஞானஸ்நானம் வேண்டும். சொல்லுங்க. ஆமாம், பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும். இந்த ஆண்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டிய முக்கியமான ஜெப குறிப்பு, ஆண்டவரே எனக்கு ஒரு டிவி வேணும், ஆண்டவரே எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும், ஆண்டவரே. அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த வருஷத்தின் கடைசிக்குள்ளே ஆண்டவர் உங்கள் வீட்டில் எல்லாம் கொடுப்பார். ஆனால் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்னை நிரப்புங்க. அந்த ஃபயர் will make you burning. நீங்கள் அந்த அக்கினி தான் நம்மளை என்ன பண்ணோம்? எரிந்து கொண்டே இருக்க செய்யும். ஹல்லேலூயா. அக்கினிக்கு 3 காரியங்கள் உண்டு. ஒன்று, அது சுட்டெரிக்கும். அது என்ன பண்ணும்? அக்கினி என்ன பண்ணும்? சுட்டெரிக்கும். இரண்டாவது, அக்கினி சுத்திகரிக்கும். சொல்லுங்க, அக்கினி என்ன பண்ணும்? சுத்திகரிக்கும். அக்கினி பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. அக்கினி என்ன பண்ணும்? சுட்டெரிக்கும், சுத்திகரிக்கும், பிரகாசிக்கும். ஆமென். அந்த பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டு இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற எல்லா விதமான பாவத்தின் கிரியைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் சுட்டெரித்து சுத்திகரித்து நம்மை பிரகாசிக்க பண்ணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டு உண்மையா கர்த்தர் இடத்துல காத்திருந்து நேரம் எடுத்து முழங்கால் படிட்டு வீடுகளில் தனி ஜெபம், குடும்ப ஜெபம், ஆலயத்தில் ஜெபம், பெண்கள் ஜெபம், ஆண்கள் ஜெபம், உபவாச ஜெபம், அதெல்லாம் ஆண்டவரே வரும்போதே, இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போதே, ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நிரப்புங்க. Fill me with the Holy Spirit with an fire. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்னை நிரப்புங்க. இது நான் சொல்லலை, இதெல்லாம் ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தை. இதெல்லாம் அப்படியே பிடிச்சிக்கணும். நம்ம இந்த வார்த்தைகளை வைத்து ஜெபிக்கணும். இந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது, விடுதலை இருக்குது. பாருங்க, நான் பிரகாசிக்கணும். ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் தான் வெளிச்சம்னு சொல்லிட்டீங்க. அந்த வெளிச்சமாக இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்னை நிரப்புங்க. நீங்கள் போகிற இடத்துல, இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் உண்டாயிரும். இருள் நீங்கள் பிரகாசிக்கும் போது இருள் இருக்கிற இடத்துல என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக லைட்டை போட்டால் இருட்டு என்ன ஆகிடும்? வெளியே போயிடும். ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்க, அந்த வீட்டுக்குள்ளே கால் வைக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற சாபம், பாவம், கட்டுகள் அறுக்கப்படும். ஏனென்றால் இருள், பாவம் என்றாலே இருள், சாபம் என்றாலே இருள். ஆனால் வெளிச்சம் உள்ளே போகும்போது இருள் என்ன பண்ணும்? போமாட்டேன்னு சொல்லாது. என்ன பண்ணும்? இருள் வெளிச்சத்தை மேற்கொள்ள முடியாது. வெளிச்சம்தான் இருளை என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ள முடியும். சூரியன் உதிச்ச உடனே இருள் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இருள் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். காலையில் 6 மணிக்கு சூரியன் உதித்த உடனே இருள் எங்கே போச்சுன்னு தெரியாது. இரவு மாறி போய் அது பகலாய் மாறிவிடும். இந்த நாளில் ஆண்டவர் என்னோடு உணர்த்தின காரியம் என்ன தெரியுமா? நீ பிரகாசிக்கணும்னா ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நீ நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும். நீ எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வரீங்கன்றது முக்கியம் இல்லை. பரிசுத்த ஆவியும் அக்கினியும் இல்லாமல் எத்தனை வருஷம் வந்தாலும் இருட்டாக தான் இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நிரப்பப்பட்டால் அந்த பிரகாசிக்கிற அந்த கிருபை. அக்கினி எதை குறிக்கிறது என்றால் பிரகாசிப்பதற்கு அது ஒரு எரிபொருள். அது என்னது? பிரகாசிப்பதற்கு ஒரு எரிபொருள். இட் கீப்ஸ் அஸ் பர்னிங். நம்ம பிரகாசிப்பதற்காக பயன்படுவது தான் அக்கினி. அக்கினி என்றால் வெளிச்சத்தை தான் கொடுக்கிறது. இந்த நாட்கள் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்னை நிரப்புங்க அப்பா. எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்னை நிரப்புங்க. ஒவ்வொரு நாளும் நான் எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவரே. நான் எழும்பி பிரகாசிக்கணும். என் குடும்பத்தில் நான் எழும்பி பிரகாசிக்கணும். என் குடும்பத்தில் என் மனைவி, என் பிள்ளைங்க சொல்லணும், இவரை பாரு எவ்வளோ பிரகாசிக்கிறாரு, குடும்பத்துக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்காரு, இவரால் என் குடும்பம் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. ஒரு காலத்தில் இருளாக இருந்தார், ஒரு காலத்தில் குடிக்கிறவராக, ஒரு காலத்தில் கட்டப்பட்டவராக, ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்லாதவராக இருந்தார். என் இவர் இப்படி மாறிவிட்டாரே, இவருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வந்து விட்டதே என்று சொல்லி வெளிச்சத்தை பார்க்குறவங்க சொல்லுவாங்க. ஆமென். இந்த வீடு எவ்வளோ இருளாக இருந்துச்சு, இன்றைக்கி பாருங்கள் இந்த வீடு எவ்வளோ பிரகாசிக்குது. இந்த வீட்டில் ஒரே சண்டையும் சச்சரவுமாக இருந்துச்சு, இன்றைக்கி இந்த வீட்டில் ஒரே சமாதானமாக இருக்குது. நல்ல ஆவிக்குரிய பாடல்கள் இருக்குது, குடும்ப ஜெபம் இருக்குது. இது எப்படி? பரிசுத்த ஆவியின் அக்கினி. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நல்ல பரிசுத்த ஆவியின் அக்கினி.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். பிரகாசிப்பதற்கு பலன் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அக்கினினா என்ன சொன்னேன்? 3 காரியம் என்ன சொன்னேன்? சுட்டெரிக்கும், சுத்திகரிக்கும், பிரகாசிக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆண்டில் ஆண்டவரே பாவத்தை சுட்டெரிக்கிற அந்த அக்கினி எனக்குள்ள வரணும். சுத்திகரிக்கிற அக்கினி ஆண்டவரே, சூழ்நிலைகளை மாற்றுகிற அக்கினி மற்றுமாக பிரகாசிக்கிற அக்கினி எனக்குள்ள இருக்கணும் அப்பா. I want that fire to be burning in me. அந்த அக்கினி எனக்குள்ள இந்த ஆண்டு முழுவதும் எரிந்து கொண்டே இருக்கிறதற்கு நான் அனல் மூட்ட வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நெருப்பை அவித்தும் போடலாம், அனல் மூட்டவும் முடியும். நெருப்பை என்ன பண்ணலாம்? அவித்தும் போடலாம், அனல் மூட்டவும் முடியும். ஒரு அக்கினி நெருப்பு எரிந்து கொண்டு இருக்குதுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அனல் மூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கட்டை எரிந்து கொண்டு இருக்கிறது என்றால் அது பக்கத்தில் இன்னொரு கட்டையை வச்சிங்கன்னா அதுவும் எரிய ஆரம்பிச்சிடும். எரிகிற கட்டையோடு இணைந்து கொண்டால் நாமும் எரிய ஆரம்பித்து விடுவோம். அதான் சர்ச்சுக்கு வாங்க, ஜெபிக்க வாங்க, உபவாச ஜெபத்தில் வாங்க. எல்லாரும் ஜெபிக்கும் போது நமக்கும் என்ன வரும்? அந்த ஜெப ஆவி ஊற்றப்படும். எரிகிற அக்கினி, எரிகிற கட்டைகளோடு நாமும் எரியாத கட்டைகளும் இணைந்து கொண்டால் அந்த கட்டை என்ன ஆகிடும்? எரிய ஆரம்பிச்சிடும். அது ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அது எப்படி? அது இந்த அக்கினி அதை பற்றி பிடித்து விடும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமாம், நான் தனியாகவே எரிஞ்சுக்கிறேன்னா எவ்வளோ நேரம் எரிவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அக்கினியை அவித்து போடக்கூடாமல் அது அனல் மூட்ட வேண்டும் என்றால் எரிகிற அக்கினியோடு நாமும் என்ன பண்ணணும்? இணைந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆண்டில் நான் வீட்டிலேயே நான் பார்த்துக்கிறேன். இங்கே உபவாச ஜெபம் நடக்கும்போது நான் வீட்டிலேயே ஜெபம் பண்ணிக்கிறேன். அது உங்கள் விருப்பம். ஆனால் எரிய வேண்டும், நான் பிரகாசிக்க வேண்டும். கர்த்தர் எனக்குள்ளாக தம்முடைய வல்லமையை போட வேண்டும். ஆண்டவர் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நிரப்பினால் நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்போம். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் வெளிச்சமாக இருந்துட்டு போயிட்டாரு. அந்த பொறுப்பை நம்ம கையில் கொடுத்துட்டார். எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்கள். இதை நம்ம புரியாமல் தான் நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு. ஆண்டவர் நம்மை குறித்த ஒரு பெரிய திட்டம், மெகா பிளான் God has for us. பாருங்க, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். அது முடிஞ்சு போச்சு. அவர் போயிட்டாரு. இப்போ பரிசுத்த ஆவியை நம்ம மேலே ஊற்றிட்டாரு, அக்கினியை போட்டுட்டாரு. இப்போ ஆண்டவர் சொல்றார், நீங்கள் தான் உலகத்துக்கு என்னவா இருக்கீங்க? வெளிச்சமாக இருக்கீங்க. இந்த உலகத்துக்கு வெளிச்சம் யாரு? ஆண்டவராக இயேசு. அது உண்மைதான். ஆனால் இப்போ அந்த வெளிச்சத்திற்கு நேராய் நடத்துகிற வெளிச்சம் நீங்களும் நானும் தான். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும். ஆமாம், இதை காத்திருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். 10 நாள் காத்திருந்தாங்க பாருங்க. அந்த மேலறையில் 120 பேர் 10 நாள் காத்திருந்து ஆண்டவர் சொல்லிட்டார், நீ எருசலேம் விட்டு போகாத, நீ ஊழியத்துக்கு பைய தூக்கிட்டு போகாத, நீ என்ன பண்ணு, அந்த பரிசுத்த ஆவியினால் அக்கினியினால் நிரப்பப்பட்ட பின்பு நீ புறப்பட்டு போ என்று சொன்னார். வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, வரம் என்பது நிறைய இருக்கு. நிறைய வரம் இருக்கு. போதிக்கிற வரம், ஞானத்தின் வரம், சுகமளிக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் வரம், தீர்க்க தரிசன வரம், இப்படியாக அந்நிய பாஷையின் வரம், அந்நிய பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம், இப்படியாக அநேக வரங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மையும் நிரப்பி இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார்.
ஆண்டவரே நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும், நான் அற்புதம் செய்யணும், அப்படி ஜெபிப்பதை விட ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்ன பண்ணுங்க, நிரப்புங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரத்தை கொடுப்பார். அந்த வரத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு செயல்பட செய்வார். நம்ம போய் ஜெபிக்கும் போது கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். அநேக ஆண்டுகளாய் தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் அற்புதங்களின் மூலமாக பாருங்க. சுகமளிக்கும் வரம் என்றால் வியாதிகள் சுகமாகும். அற்புதங்கள் செய்கிற வரம் என்றால் பாருங்க, அநேக ஆண்டுகளாக கடன் பிரச்சனையில் இருந்திருக்கலாம், நீங்க ஜெபம் பண்ணி கர்த்தர் அதிலிருந்து விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. அநேக ஆண்டுகளாக இருக்கிற பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுப்பது தான் அற்புதங்களின் வரம். வியாதியிலிருந்து சுகம் கொடுப்பது சுகமளிக்கும் வரம். நிறைய காரியம் இருக்கு. அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தான் வச்சிருக்கார், பொக்கிஷமா வச்சிருக்கிறார். எங்க இருக்கு? பரிசுத்த ஆவியிலும் சொல்லுங்க அக்கினியினாலும், பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும். இந்த நாட்கள் கொஞ்சம் விடுமுறை நாட்கள் தானே, கொஞ்சம் டைம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆண்டவரே எனக்குள்ள உடைய பரிசுத்த ஆவியினால் அக்கினியினால் என்னை நிரப்புங்கப்பா. ஆண்டவர் சொல்லிருக்க, தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன். தாகத்தோடு யார் இருக்கிறாங்களோ, வாஞ்சையோடு யார் இருக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களை நிரப்புவார். நான் இப்போதான் பிரதர் வரேன் சர்ச்சுக்கு, சிஸ்டர் சொல்லலாம் நான் இப்போ தான் வரேன், இப்போ வந்தாலும் எப்போ வந்தாலும் ஆண்டவர் பார்க்குறதுலாம் நம்முடைய தாகத்தை தான் பார்க்குறார், நம்முடைய வாஞ்சியை தான் பார்க்குறார். இந்த அப்போஸ்தலர்களின் காலம்லாம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், முதல் தலைமுறை ஆண்டவராக இயேசுவே அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறார். அந்த காலத்திலேயே கர்த்தர் ஊற்றினார் என்றால் இப்பொழுது அவர் ஊற்ற கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். 2:17 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:17. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும். ஆமா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மாம்சம்னா சரீரம். கொஞ்சம் கிள்ளி பாருங்க, உங்களுக்கு சரீரம் இருக்கா? மாம்சம் யாரெல்லாம் சரீரத்தில் இருக்கிறாங்களோ, ஃபிசிக்கலாக யாரெல்லாம் இருக்காங்களோ, இந்த ஃபிசிக்கல் பாடியில் ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பிளெஸ்ஸிங்கை பரிசுத்த ஆவியானவரை நான் கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். ஹல்லேலூயா. உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஹல்லேலூயா. வாலிபர் தரிசனங்கள், மூப்பர் சொப்பனம். வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணும்போது தரிசனத்தை பார்ப்பாங்க. மூப்பர்கள்னா வயசானவங்க கொஞ்சம் தூங்கிடுவாங்க. அவங்க தூங்கும்போது என்ன பண்ணுவாங்க? சொப்பனங்களை பார்ப்பாங்க. ஆனால் தூங்கும்போது கூட பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். இது பாஸ்டருக்கு மாத்திரமல்ல, ஃபுல் டைம் பாஸ்டர் அப்படிலாம் கிடையாது. மாம்சமான யாவர் மேலும் யாரெல்லாம் வாஞ்சியோடு கர்த்தாவை என்னை நிரப்புங்கன்னு கேட்குறீங்களோ, கர்த்தர் அவர்களை நிரப்பி இந்த ஆண்டிலே எழும்பி பிரகாசிக்க பண்ண கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ வேலை செய்கிற இடத்துல நீ எழும்பி பிரகாசிக்க விரும்புறியா? ஆமாம், நீ போகிற ஸ்கூலில் கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணோன்னா நீ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்ன பண்ணணும்? சொல்லுமா சத்தமா, நிரப்பப்படணும். நீ வாஞ்சித்தேனா உங்கள் ஸ்கூலை உன் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் உங்கள் பிள்ளைங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நம்ம ஆண்டவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. கடைசி காலத்தில் உங்களையும் என்னையும் கொண்டு தான் நம்ம இருக்கிற இடங்களிலே நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார். நீங்கள் இருக்கிற பள்ளிக்கூடத்தில், நீங்கள் இருக்கிற காலேஜில், நீங்கள் இருக்கிற தெருவில், நீங்கள் இருக்கிற வீட்டில், நீங்கள் போகிற எல்லா இடத்திலும் உங்களையும் என்னையும் கர்த்தர் எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த அக்கினி, எல்லாரும் சொல்லுங்க, அந்த அக்கினி, தட் ஃபயர், அந்த பரலோக அக்கினி நம்மை பற்றி பிடிக்கும் போது நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். இந்த ஆண்டில் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரேயர் பாயிண்ட், லார்ட் ஐ நீட் அந்த பரிசுத்த ஆவியும் அந்த அக்கினியினால் என்னை நிரப்புங்க. அந்த பரிசுத்த ஆவியினாலும் அந்த அக்கினியினால் யார் வாஞ்சிக்கிறாங்களோ, நீங்கள் இப்போ ஆமேன்னு சொல்லியிருக்கணும். ஆமேன்னு சொல்லி, ஆண்டவரே நான் இருக்கிற இடத்துல என்னை நிரப்புங்கப்பா பரிசுத்த ஆவியினால் அக்கினினால். நான் மாத்திரம் இல்லை, என் ஹோல் ஃபேமிலி, என் முழு குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நிரப்பப்படும் போது நாங்கள் பிரகாசிக்கிறவர்களாக.
பாருங்கள், ஒரு கேண்டில் இருந்தால் எப்படி இருக்கும், 4 கேண்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? 4 கேண்டில் இருந்தால் இன்னும் பிரைட்டாக இருக்கும். 25 வாட்ஸுக்கும் 100 வாட்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. 25 வாட்ஸு கொஞ்சம் பிரைட்டு. இங்கே பாருங்கள், 2 பெரிய லைட் இருக்குது, இங்கே பெரிய லைட்டெல்லாம் இருக்குது. இது ஆஃப் பண்ணிங்கன்னா தெரியும் என்ன ஆகிடும், கொஞ்சம் டவுன் ஆகிடும். ஆமாம், ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் முழு குடும்பமும் பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிப்போம் அது அந்த வசனத்தை. மத்தேயு 4:5 அதிகாரத்தை 15வது வசனம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? உன்னை மூடி மறைச்சிக்காத. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியால் நிரப்பப்படாமல் நம்ம போய் மேலே ஷைன் பண்ணணும்னு நினச்சா புஷ்ஷுன்னு போயிடுவோம். இந்த புஷ்வானம் பார்த்துருக்கீங்களா? சிலர் மாம்சத்திலே ஷைன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னென்னா புஷ்வானம். என்னது புஷ்வானம்? புஷ்ஷுன்னு வரும், புஷ்ஷுன்னு போயிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தூங்குறீங்களா? கொஞ்சம் நல்லா எப்படி பாருங்கள், என்ன பாருங்கள், தூங்கிடாதீங்க. நீங்களும் நானும் எரிந்து பிரகாசிக்க வேண்டியவர்கள், புஷ்வானம் விடுறவங்க கிடையாது. ஹல்லேலூயா. சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்க, தம்பி புஷ்வானமாக இருக்காதப்பா, நீ எழும்பி என்ன பண்ணோம், பிரகாசிக்கணும். சில நல்ல 1ஆம் தேதி ஜெபத்துக்கு வருவாங்க, அப்புறம் திருப்பி அடுத்த 1ஆம் தேதிக்கு தான் தேடணும் அவங்கள. அப்பா இவங்க எவ்வளோ இவ்வளோ புஷ்வானம் மாதிரி இருக்காங்க, ஆனால் பார்க்கும்போது எரிவாங்க, பார்த்தா அப்படியே எல்லாம் அப்படியே போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நிரப்பப்பட்டால் நீ எரிந்து கொண்டே இருப்பாய். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களை பற்றி எரிய செய்ய போதுமானவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் எழும்பி பிரகாசிக்கபடியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பாருங்க, அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். சொல்லுங்க, யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். சொல்லுங்க, யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். It gives light to the entire family. It gives light to the entire place. நீங்க போகிற இடமெல்லாம் கர்த்தர் உங்களை வெளிச்சமாக வைப்பார். ஹல்லேலூயா. ஐயோ, என்ன இந்த சகோதரி இல்லை, இன்னைக்கு எல்லாமே டவுனா போச்சே, எல்லாம் இருட்டா போச்சே அப்படின்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க 16வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை. இந்த ஆண்டு வெளிச்சம் கொடுக்கணும்னா பரிசுத்த ஆவியினால் அக்கினினால் நிரப்பப்பட்டு நற்கிரியைகளை செய்ய தேவன் நமக்கு கிருபையும் பலனையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள், நம் மூலமாக அநேக ஆசீர்வாதம், நற்கிரியைகள்னா அநேக ஆசீர்வாதங்கள் நம் மூலமாய் நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய இருக்கிற இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இதுக்கு நான் ஃபுல் டைமாக பாஸ்டர் ஆகணும், ஹாஃப் டைமு, குவார்ட்டர் டைம்லாம் கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு நான் பிரகாசிக்கணும், பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்படணும், அக்கினினால் இருக்கணும்னு சொல்லி, ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, எந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்கும்போது, நற்கிரியைகளை செய்யும்போது கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. ஹல்லேலூயா. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு சொல்லணும், போன வருஷம் இந்த வீட்டில் என்னமா சண்டை, எப்படி இருந்துச்சு, இந்த வீடு இப்போ எவ்வளோ சமாதானமாக இருக்குது, இந்த வீடு மாதிரி என் வீடு மாறணும், இந்த வீட்டில் ஜனங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, இந்த வீட்டுக்கு எவ்வளோ வராங்க போகிறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, இப்படிப்பட்ட வீடாக எங்கள் வீடு மாறணும்னு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இவங்க ஜெபிக்கிறவங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாக எப்படி வாழ்கிறாங்க, குடும்பத்தில் அன்பு இருக்குது, சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, இதுதான் வெளிச்சம், இதுதான் நற்கிரியை. இப்படி நம்ம வாழும்போது தேவனுடைய நாமம் என்ன பண்ணோம், மகிமைப்படணும். நம்ம ஜெபிக்கிறதுனால தேவநாமம் மகிமைப்படுமா? அது நமக்கு ஆசீர்வாதம். தேவநாமம் மகிமைப்படணும்னா நம்முடைய நற்கிரியைகள்,
நம்முடைய வாழ்க்கை முறை மாறும்போது, நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய சுவாபங்கள் மாறும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 60ஆம் அதிகாரம் வாசிங்க. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. உதித்ததுன்னா என்னது? எது உதிக்கும்? சூரியன் உதிக்கும். ஆண்டவராகிய தேவன் நம்மேல் உதிக்கும் போது கர்த்தர் நம்மை எழும்பி பிரகாசிக்க செய்வார். வசிங்க. இதோ இதோ இருள் பூமியையும், இதோ இருள் பூமியையும், காரிருள் ஜனங்களையும் மூடும், காரிருள் ஜனங்களையும் மூடும். இன்னைக்கு பாருங்க, ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை, அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுடைய சூழ்நிலையை பாருங்க. எங்க விடுதலை கிடைக்கும்? யார் என்னை விடுதலை கொடுப்பா? இந்த வாரத்தில் ஒரு சகோதரி வந்தாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. கண்ணீரோடு வந்தாங்க, துக்கத்தோடு வந்தாங்க. அவனுடைய மகனுக்கு ஒரு விபத்து நடந்து 12 வருஷமாக படுக்கையில் இருக்காராம். கணவன் மரித்து போய்விட்டார். தாயாருக்கு ஆப்ரேஷன். வீட்டில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. யார் எனக்கு விடுதலை கொடுப்பா? நான் சொன்னேன், உங்கள் வீட்டுக்கு வெளிச்சம் உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த வெளிச்சமாகிய ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க. கர்த்தர் உங்கள் மூலமாக குடும்பத்தில் ஒரு கண்ணீரையும் கவலையும் கர்த்தர் மாற்றுவார். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இன்றைக்கி ஜனங்க எங்கே வெளிச்சம் கிடைக்கும்? என் வாழ்க்கைக்கு எங்கே விடுதலை கிடைக்கும்? வெளியே பார்க்கும்போது சிரிப்பு, வெளியே பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஏன் வாழ்கிறோம்? செத்துடலாமா? எதுக்காக வாழ்கிறோம்? என் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, உன்மேல் கர்த்தருடைய மகிமை உதித்தது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, உதித்தது. சொல்லுங்க சத்தமா, உதித்தது. The sun will arise and the darkness will be displayed. கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். வாசிங்க 3வது வசனம். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உன் வெளிச்சத்தின் இடத்தில் ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு, உதிக்கிற உன் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள், ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க கூட இருளில் தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாட்டில் பாருங்க, ஒரே நாள் மழையில் எல்லாமே கொலாப்ஸு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி நிர்வாகம் பண்ணுறதுன்னு தெரியல. இன்னைக்கு ஜனங்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஜனங்களுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. யார் எங்களை விடுவிப்பா? என்ன சூழ்நிலை பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் உன் வெளிச்சத்தினிடத்தில் ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்தில் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். வாசிங்க. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கொஞ்சம் நான் அப்படி சுற்றி பார்ப்பேன். சொல்லுங்க, நான் கொஞ்சம் சுற்றி பார்ப்பேன். நாட்டில் என்ன நடக்குது? நிறைய பேருக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஜனவரி 22ஆம் தேதி இந்த இந்தியாவில் என்ன ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்க போகுது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், கொஞ்சம் நியூஸ்லாம் பாருங்கள். நாட்டில் என்ன நடக்க போகுது, மே மாதத்தில் என்ன நடக்க போகுது, தேசிய எலெக்ஷன் நடக்க போகுது. கொஞ்சம் தேசத்தின் சூழ்நிலையெல்லாம் சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். ஹல்லேலூயா. வெளிச்சத்தை தேடி இருளில் உள்ள ஜனங்கள் வருவார்கள். நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி அக்கினியினாலே நிரப்பப்பட்டிருந்தால், வெளிச்சம் இங்கே இருக்கிறது என்று தெரிந்தால், இங்கே விடுதலை இருக்கிறது என்று தெரிந்தால், இந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, இந்த இடத்துக்கு வந்தால் என் வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை உண்டு என்று அறிந்தால் ஜனங்கள் நம்மை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. வாசிங்க. உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து, உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து, உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். உன் குமாரர் குமாரத்திகள், அடுத்த தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன் குமாரரும் குமாரத்திகளும் அடுத்த தலைமுறை தான். இப்போ உள்ள காலத்தில் என்னைக்கு பிள்ளைங்க கையில் செல்ஃபோன் வந்துச்சோ அதோட பெற்றோருடைய கண்ட்ரோலே போயிடுச்சு. எதை பார்க்குறாங்க, யார் இடத்துல பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்க, நோ கண்ட்ரோல். அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க.
இந்த தலைமுறையே கண்ட்ரோல் போயிடுச்சு. அடுத்த தலைமுறை வந்து குடும்பமே இருக்காது. ஆளுக்கு ஆள் ஒரு பக்கம் 4 பக்கம். தேவ திட்டம் குடும்பத்தை ஏற்படுத்தினார். சாத்தான் நந்தி கிறிஸ்து குடும்பத்தை உடைக்கி பிரிக்கிறது தான் அவன் வேலை. பாருங்க, கடைசி காலத்தில் உன் குமாரரும் உன் குமார்த்திகளும் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு எச்சரிப்பு கொடுங்க. ஆண்டுடைய எக்கால சத்தம் தொனிக்க போகுது. ஆண்டு சீக்கிரம் வரப்போகிறார். நீ இப்படியே உட்காந்துக்கிட்டு பாருங்கள், டைம் எல்லாம் நிறைய இருக்குது. நம்ம நாட்டில் டைம் இல்லைன்னு சொல்கிறதே அது வந்து சரி கிடையாது. டைம் நிறைய இருக்குது. ஆனால் எங்கே போகுது? எங்கெல்லாம் எங்கே போகுது? ஆமாம், தேவையில்லாத இடத்துல டைம் போகிறதுனால டைமே இல்லாத மாதிரி, அப்பா எவ்வளோ பிஸி மாதிரி டைம் எல்லாம் நிறையவே இருக்குது. ஆனால் ஜனங்களுக்கு டைமை மேனேஜ் பண்ண தான் தெரில. ஆமாம், ஆண்டவர் சொல்கிறாரு, உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமார்த்திகள் உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எப்படி இதெல்லாம் நடக்குது? வெளிச்சம் இருக்குது, அதுதான் சீக்ரெட்டு. இந்த சீக்ரெட்டே என்னன்னா வெளிச்சம்தான். ஆண்டவர் பரிசுத்த ஆவியும் அக்கினியும் ஒரு மனிதனுக்குள்ள பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது ஜனங்கள் தேடி வருவார்கள் விடுதலைக்காக. வாழ்க்கையிலே ஒரு எப்படியாவது என் வாழ்க்கையில் என்ன வேணும்? இருள்லேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணுமே. வாசிங்க. கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஆமேன். கடற்கரை திரளான கூட்டம்னா அதுதான் எழுப்புதல். அதுதான் என்னது? எழுப்புதல். அதுதான் எழுப்புதல். கடற்கரை திரளான கூட்டம் கூட்டமாக வெளிச்சத்துக்கு நேராக வர்றதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? எழுப்புதல். அந்த எழுப்புதலை பார்க்க வேண்டுமென்றால் அந்த எழுப்புதலை நாம் எழுப்புதல் என்று பேசிக்கொண்டிருந்தால் வராது. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நாம் நிரப்பப்பட்டு எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற பாவம் சாபத்தெல்லாம் சுட்டெரித்து சுத்திகரித்து பிரகாசிக்கும் போதுதான் அந்த எழுப்புதல் வரும். ஹல்லேலூயா. கடற்கரையின் திரளான கூட்டம். கடற்கரையில்னா திரளான கூட்டம்னா கடற்கரையில் பீச் மீட்டிங்லாம் முன்னால் நடக்கும். சீரணி அரங்கம்னு இருந்துச்சு. லட்சக்கணக்கான மக்கள், 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம். டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா, ரெவரன் ஜீவானந்தம் அவரெல்லாம் மீட்டிங் நடத்தும்போது லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். ஆண்டவர் இப்போது என்ன பண்ணியிருக்காருன்னா, எல்லாம் குட்டி குட்டியாக அங்கங்கே சபைகளை கர்த்தர் உருவாக்கி இருக்கார். அப்போல்லாம் ஒரு 2-3 மெயின் சபை தான் இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணியிருக்காரு? பரிசுத்த ஆவியும் அக்கினியும் போட வந்தேன்ல, அங்கங்கே பரிசுத்த ஆவியும் அக்கினியும் போட வந்தது. இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் திரளான கூட்டங்களை எழுப்ப கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எதுக்காக? பாஸ்டருக்கு பேர் வர்றதுக்காக அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, கர்த்தர் நாமம் உயர்த்தப்படும்படியாக. பாருங்க, உன் வசமாய் திரும்பும் ஜாதிகளில் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியும் அக்கினியும் தான். அது எரிய 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 நீங்களும் நானும் எழும்பி பிரகாசிக்கும் இந்த நாளில். ஏசப்பா, இந்த பரிசுத்த ஆவியினால் அந்த நீங்கள் பரிசுத்த ஆவினா யார்? தேவன் தான் பரிசுத்த ஆவியானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லப்பட்ட அப்படின்னா அது ஒரு நபர். அந்த பர்சன், அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து நம்மை வல்லமையினாலும் அக்கினியினாலும் கர்த்தர் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க. ஆதியாகமம் 1:3. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. அதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா, வெறுமை, இருள், ஒழுங்கீனம். 3 காரியம். என்னது? வெறுமை, இருள், ஒழுங்கீனம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உலாவ ஆரம்பித்தார். 2ஆம் வசனத்திலேயே பார்க்குறோம். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்க ஆரம்பிக்க அந்த இடத்துல வெளிச்சத்தை ஆண்டவர் கட்டளையிட, இருள் நாளைக்கு போயிடுறேன் சார், நாளைன்னு போயிடுறேன் சார்னு சொல்ல, உடனே இருள் என்ன ஆயிடுச்சு? அந்த வசனம் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி அவர் வெளிச்சத்தை உண்டாக்கின உடனே நொடி பொழுதிலே
இருள் அகன்று போய்விட்டது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய இந்திய தேசத்தில் ஒரு மாற்றம் வரணும்னா அது எப்போ வரும்? இன்னும் 50 வருஷம் ஆகுமா, 60 வருஷம் ஆகுமா? வெளிச்சம் வந்தால் இருள் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஹல்லேலூயா. அதுக்கெல்லாம் நான் நிறைய டைம்லாம் ஆகாது. ஆமென். ஆனால் நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நிரப்பப்படுவதற்கு, ஆண்டவரே என்னுடைய மாம்சம் சுட்டரிக்கப்படணும்ப்பா, என்னுடைய மாம்சம் சுட்டரிக்கப்படணும். நம்ம என் மாம்சத்தில் சில காரியங்கள் நான் இன்னும் செய்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்ய அது ஒரு தடையாகவே இருக்கிறது. என்னை சுத்திகரிங்கப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை, இன்னும் 2-3 வசனம் எழுதி வச்சேன், ஆனால் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இங்கிலீஷ் பைபிளில் அதை மேற்கொள்ளவில்லை. டார்க்னஸ் ஷால் நாட் ஓவர்கம் லைட். பற்றி கொள்ளவில்லை என்றால் மேற்கொள்ளவில்லை, ஜெயிக்கவில்லை. சொல்லுங்க, வெளிச்சம் இருளை ஜெயித்தது. சொல்லுங்க, வெளிச்சம் இருளை ஜெயித்தது. ஆமென். சொல்லுங்க, ஆமென். ஆமா, இருளின் அதிபதியாகிய சாத்தான், ஆனா வெளிச்சத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, 2 வசனத்தை நான் சொல்றதுக்கு நேரம் முடிக்க போறேன். ஜோதிகளின் பிதா, ஃபாதர் ஆஃப் லைட்ஸ். யோவான் 12 வாசித்திரலாம். யோவான் 12, யாக்கோபு 17:1 வாசிங்க, முடிச்சிடலாம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து. பாருங்க, இங்கிலீஷ்ல லைட் தான் போட்டிருக்கு. ஜோதினா என்னது? வெளிச்சம். பாருங்க, வெளிச்சத்தின் பிதா, அவர் வெளிச்சத்தின், he is the father of light. நம்ம யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள். நல்லா தெரிஞ்சுக்கோ, அவர் ஃபாதர்னா நம்ம யாரு? பிள்ளைங்க. இஸ் a father of lightனா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். அந்த வசனம் பாருங்க, அது வாசித்து முடிக்கலாம். வாசிங்க. ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு. புரியுதா? ஒளியின் பிள்ளைகள். அவர் வெளிச்சத்தின் பிதா, நம்ம யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள். அவ்வளவுதான். அவர் வெளிச்சம், எங்க அப்பா வெளிச்சம், அதனால நானும் யாரு? சொல்லுங்க. ஆமா, அப்பா ஃபாதர் ஆஃப் லைட்ஸ், ஜோதிகளின் பிதா. நம்ம யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆமா, நம்ம அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அப்பா வெளிச்சம், அவர் தான் ஃபாதர் ஆஃப் லைட்ஸ். எல்லா லைட்டுக்கும் சூரியனை விட பிரகாசிக்கிறவர் அவர் ஃபாதர் ஆஃப் லைட்ஸ், ஜோதிகளின் பிதா. அந்த லைட்டுடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? வெளிச்சமாக தான் இருப்பாங்க. சொல்லுங்க, வாயை திறந்து. ஆமா, வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சம். அப்பா வெளிச்சம்னா பையனும் எப்படி இருப்பான்? வெளிச்சமா இருப்பான். ஆமா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிள்ளைங்க அப்பா எப்படியோ அப்படிதான் பிள்ளை வந்துடும். நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. ஆமா, நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. அதை மாதிரி தகப்பனை போல தான் பையன் இருப்பான். 80% ஒரு தகப்பன் எப்படி இருக்கிறார்களோ அப்படி தான் பிள்ளைங்களும் இருப்பாங்க. அதான் அப்பா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு குடிக்கிற அப்பாவாக இருந்தால் 80% உங்கள் பிள்ளைகளும் குடிகாரர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிப்பாக இருக்க வேண்டும். தகப்பன் எப்படியோ பிள்ளை அப்படிதான். ஃபாதர் ஆஃப் லைட்ஸ், அவர் வெளிச்சத்தின் தகப்பன், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளெஸ்ஸிங் வருது. அப்பா வெளிச்சம், அதனால நாம வாஞ்சித்தால் நிச்சயமாக நம்மளும் என்ன மாறலாம்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவார். ஃபாதர் ஆஃப் லைட்ஸுக்கு பிள்ளைங்க இருட்டாக இருப்பாங்க, பிள்ளைங்க இருளின் பிள்ளைகளாக இருப்பாங்க. இருளின் பிள்ளைகள் யாரு? சாத்தானுடைய பிள்ளைகள், பாவம் செய்கிறவர்கள் தான் இருளின் பிள்ளைகள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் பாருங்க, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும், உங்க வாழ்க்கையில நீங்க பிரகாசிப்பீங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், உங்களை விட்டு கொடுத்து, ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அந்த அக்கினியினாலும் என்னை நிரப்புங்கப்பா, அந்த அக்கினியினால என்னை நிரப்புங்க. மோசே அந்த எரிகிற அக்கினியை பார்த்தாரு பாருங்க. என்னைக்கு அந்த எரிகிற அக்கினியை பார்த்தாரோ, செடி எரியல,
பச்சையாக தான் இருக்குது, ஆனால் அந்த அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த பேர்னிங் புஷ் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எரிகிற அக்கினி அனுபவத்தை என்றைக்கு பார்த்தாரோ அன்றைக்கே மோசேயுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. உன் செருப்பை கழட்டி போடுப்பா, நீ இருக்கிற இடம் பரிசுத்தமான இடம், நீ இந்த இடத்துல உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி அந்த அக்கினியின் மத்தியில் தான் கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம இடத்துல நம்ம இந்த 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 வாரம் முழுசும் தயவு செய்து உங்கள் மற்ற ப்ரேயர் பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் 4வது 5வது 6வதாக மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரேயர் பாயிண்ட்டு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்னை நிரப்புங்க. செகண்ட் ப்ரேயர் பாயிண்ட்டு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்னை நிரப்புங்க. தேர்ட் ப்ரேயர் பாயிண்ட்டு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்னை நிரப்புங்க. ஃபோர்த்து ப்ரேயர் பாயிண்ட்டு உங்கள் மாமாவுக்காக, உங்கள் மச்சானுக்காக, உங்களுக்காக, இடுப்பு வலி தலைவலிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் முதல் 3 குறிப்பு எதுக்காக ஜெபம் பண்ணுங்க? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்னை நிரப்புங்கப்பா. நான் எழும்பி பிரகாசிக்கணும், நான் எழும்பி பிரகாசிக்கணும். எங்கள் அப்பா வெளிச்சம், நானும் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கணும். நீங்கள் ஃபாதர் ஆஃப் லைட்ஸ், நீங்கள் ஜோதிகளின் பிதாவாச்சே, நான் எப்படி இருளில் வாழ்கிறது? நானும் பிரகாசிக்கணும் ஆண்டவரே. இந்த பூமி இருளிலே இருக்கிறது, ஜனங்கள் வெளிச்சத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் எங்கள் குடும்பமாக நாங்கள் பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த நாளில் கூட அன்புள்ள ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்னை நிரப்புங்க. பரிசுத்த சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்னை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்னை நிரப்புங்க. எப்படி தெரில, சிலர்லாம் வாயை மூடிட்டே எப்படி சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரில. ஆமாம், சொல்லுங்கள் வாயை திறந்து, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்னை நிரப்புங்கப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த நாளில் கர்த்தர் நம்மை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். இந்த வாரம் முழுசும் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் இதுதான் ஃபோக்கஸாக இருக்கும். பெண்கள் ஜெபத்தில், ஆண்கள் ஜெபத்தில், இன்னுமாய் வீட்டு கூட்டத்தில், எல்லா இடத்துலையும் நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. நான் எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விடுமுறை நாட்களில் பாதுகாப்பாக இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமேன்.